நடிகர் ஸ்ரீகாந்த், சிந்தியா லூர்தே, வினோதினி வைத்தியநாதன், எம்எஸ் பாஸ்கர் இன்னும் பல நட்சத்திரங்கள்லாம் நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் தினசரி. தினசரி வந்து கண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய விசு படம் பார்ப்போம், மணல் கயிறு, இந்த இன்னும் ஒரு சில படம் சம்சாரம் மின்சாரம்லாம் பார்த்துருப்போம். என்னென்னா அந்த பொண்டாட்டி எனக்கு இப்படி தான் வரணும், இந்த மாதிரி கண்டிஷன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு கண்டிஷன் போடுவாங்க. ஆனால் திருட்டுத்தனமாக கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ ஒரு ஒன்றுமே தெரியல, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி செய்கிறாங்க, சேம் சினாரியோ தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதே கண்டென்ட்டு தான். என்ன ஒரு மாற்றம், பொண்ணு வந்து அமெரிக்கா வாழ் தமிழ் பொண்ணு, கல்ச்சுரலாக ஆர்த்தடாக்ஸாக வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணு. அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குற பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு. இப்படி நினைக்கிறா. ஒருத்தன் வந்து மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணும், லக்ஸுரியஸ் லைஃப் வாழணும்னு ஆசைப்படுற ஒருத்தன், பணத்தை ஷார்ட்டாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன். இவங்க 2 பேரும் உள்ளே இருக்கும்போது ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, குடும்பத்தை எப்படி இழைக்கிறோம் தொலைக்கிறோம், இதை தாண்டி இவங்க எப்படி திருப்பி சேர்றாங்க அப்படிங்கிறதான் கதை. ஆக்சுவலாக இந்த லைன் வந்து ஒரு நல்ல லைன் தான், ரொம்ப மோசமான லைன்லாம் கிடையாது, தெரிஞ்ச கதையும் கூட. ஸோ இந்த தெரிஞ்ச கதையை வச்சு அழகாக சேஃபாக ட்ராவல் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்ததுக்கலாம். கண்டென்ட் வைஸுமே ஓகே தான். பட் படத்தில் என்ன பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படின்னா, நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்றும் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, இல்லைன்னா அண்டர் பிளேயாக இருக்குது. இந்த மீட்டருக்குள்ளே அந்த நடிப்பு வரல. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸும் சரி, எமோஷனல் வைஸும் சரி, இந்த படம் ஈஸியாக உணர்வில் கடத்தலை. அதே மாதிரி இந்த படத்துடைய நடிகையான சிந்தியா லூர்தே, அவங்க ஒரிஜினலாகவே அமெரிக்கா வாழ் தமிழ் பொண்ணு. இதற்கு முன்னாடி ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இவங்க தான். இவங்க இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பல விமர்சனங்களை சந்திச்சாங்க. இப்போ இந்த பொண்ணு என்னப்பா ஆம்பளை மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னுலாம் பேசினாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கொடுக்குற வழியாக அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாகவே நல்லாவே இருந்தது. பட் மற்றவங்களோட நடிப்பு நல்லா இல்லை, என்ன பண்ணுறது. அதுக்கடுத்து ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு படத்துக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்குறதே வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். ஒன்றுமே இல்லாத கதையை கூட ஆஹா ஓஹோன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே ஸ்க்ரீன் ப்ளே வந்து சுத்தமாக எடுபடவே இல்லை. ஏன்னா தெரிஞ்ச கதை, அதே மாதிரி இந்த பிரேம்ஜியோட காமெடியெலாம் வந்து சுத்தமாக சகிக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்புறம் வசனம், இளையராஜாவுடைய பாடல்களை திரும்ப திரும்ப நம்ம நிறைய கேட்டுட்டோம். அது பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இளையராஜா பாடல்கள் எப்போ வேணாலும் கேட்குறாலும் சலிக்காத ஒரு பாடல் இல்லை. அதை எங்கே பிளேஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அங்கே தப்பாக பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பாட்டு அப்படி இப்படின்னு பேசுகிறது வந்து எந்த விதத்தில் அர்த்தம்னு தெரியல. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கண்டென்ட்டு. ஆனால் வந்து ஸ்ரீகாந்தெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வெப் சீரிஸில் ஒன்று பார்த்தோம். அதில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஒருவேளை ஸ்ரீகாந்த் கம்பேக் கொடுப்பாப்லையோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, வேலைக்கு ஆகாது தம்பி, நீ வேற வீட்டை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆக மொத்தத்தில் தினசரி வந்து என்னைக்காவது ஒரு நாள் எப்போயாவது வந்து பொழுதுபோகாமல் இருந்தால் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.